இலங்கை அருகே வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருக்கிறது. இலங்கைக்கு கிழக்கே சுமார் 170 கிலோமீட்டர் தொலைவில் தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருக்கிறது. அப்படி என்ற இந்த அறிவிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். இந்திய வானிலை ஆய்வு மண்டலம் இது தொடர்பான விவரங்களை என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, பதிவு பண்ணுங்க. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு இலங்கை பகுதிகளில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது வலுவடைந்திருக்கிறது. இது மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடற்கரையில அம்மாந்தப்பேட்டைக்கு கிழக்கே சுமார் 170 கிலோமீட்டர் தொலைவிலும் மட்டக்களப்பில் இருந்து 210 கிலோமீட்டர் தொலைவிலும் தென்கிழக்கே இது மையம் கொண்டிருக்கிறது. இது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய இலங்கை வழியாக கிட்டத்தட்ட வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்துக்குள்ளாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்பு இருப்பதாகவும் அதன் பிறகு அடுத்த 48 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடற்கரை வழியாக வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதி நோக்கி நகரும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் தற்போது நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்பு இருப்பதாக தொடர்ந்து இது புயலாக மாறினால் ஏமன் நாட்டு பரிந்துரைத்த டித்வா என்ற புயல் என்ற பெயர் என்பது இந்த புயலுக்கு வைக்கப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் அடுத்த சில தினங்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய தகவல்களுக்கு.